நீ செய்யணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா இதுல எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் பயமா இருக்கு. செல்வி, ப்ரொஃபைல்ல உன் போட்டோவை நான் போட்டாலுமே அவன் கூட சாட் பண்ண போறது, அவனை போய் மீட் பண்ண போறது எல்லாமே நான் தான். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது செல்வி, அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன். செல்வி, பிரச்சனை வேற மாதிரி இருந்தா நான் உன்னை இழுத்து விடுவேனா? அப்படியே ஏதாவது வந்தாலும் நான் டிபார்ட்மெண்ட்ல தானே இருக்கேன். உனக்கு எந்த பாதிப்பும் வராம நான் பாத்துக்கிறேன். செல்வி, ப்ளீஸ் எனக்கு இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சரி, நீ இவ்ளோ தூரம் சொல்றதால உன்னை நம்பி அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் செல்வி. ப்ரொஃபைல் ஒரு வழியா கிரியேட் பண்ணியாச்சு. இனிமே அவன் கூட சாட்டிங்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். புதுசா யாரோ ஹாய்ன்னு அனுப்பியிருக்காங்க. அடேங்க அப்பா, பொண்ணு தேவதை மாதிரி சூப்பரா இருக்காளே. இது நிஜமாவே இவ அக்கௌண்ட் தானா, இல்ல பசங்க யாராவது போலி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஏமாத்துறாங்களா? சரி, பொண்ணுன்னு நம்பியே சாட் பண்ணுவோம். நமக்கு என்ன நஷ்டமாக போகுது? பையன்னு தப்பா நினைச்சு ஒரு அழகான பொண்ணை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஹாய், நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் விரிச்ச வலையில அந்த ராஸ்கல் சிக்கிட்டான். நான் கார்த்திகா, சேலத்துல சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ப்ரொஃபைல்ல கவிதை, போட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தேன். எனக்கும் அந்த ரெண்டும் தான் ஃபேவரைட். ஒரே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களோட தானே ஃப்ரெண்ட் ஆக முடியும். அதுதான் ஹாய் சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? ஒரு அழகான பொண்ணு தேடி வந்து ஃப்ரெண்ட் ஆகிறத விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. அழகான பொண்ணுன்னு கொடுத்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு தேங்க்ஸ். நீங்க என்ன பண்றீங்க? பொண்ணு சூப்பரா இருக்கா. பிசினஸ் பண்றான்னா பைனான்சியலாவும் வெயிட்டா தான் இருப்பா, கேஷுவலாவும் பேசுறா. இவளை எப்படியாவது மடக்கி நம்ம விளையாட்ட போட்ட வேண்டியதான். முதல்லயே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ஏன் உங்க ப்ரொஃபைல்ல யாரோ ஒரு நடிகர் படம் போட்டிருக்கீங்க? அந்த நடிகர் மாதிரி நீங்க அழகா இருப்பீங்கன்னு நான் எடுத்துக்கலாமா? அத நீங்க தான் சொல்லணும். உங்க போட்டோவை பார்க்காம எப்படி சொல்ல முடியும்? உங்க போட்டோவை போடுங்க ப்ளீஸ்.
இதெல்லாம் எதுக்குங்க? உங்களுக்கு ஓகேனா நேர்லயே மீட் பண்ணலாம். ரொம்ப இழுக்காம சாட்டிங்லயே இவன் விழுந்துட்டான். இவனை வளைச்சு பிடிக்கிறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ். இத மிஸ் பண்ணவே கூடாது. முகம் தெரியாத ஆளோட சேட் பண்றது ஒரு சந்தோஷம்னா, நேர்ல பார்த்து பேசுறது வேற மாதிரியான சந்தோஷம். எங்க மீட் பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க. ஹோட்டல் BR கிராண்ட், டேபிள் நம்பர் 10. காலையில 11 மணிக்கு நான் உங்களுக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பேன். ஷியோர், நானும் வந்துடுறேன். உங்களை நேர்ல பார்க்குற அந்த அழகான மொமெண்ட்டுக்காக ஐ எம் வெயிட்டிங். பிரமாதண்டா காசி, சாட்லயே அவளை கவுத்துட்ட. ரொம்ப இழுத்துட்டு இருக்காம சீக்கிரமே நினைச்சதை முடிச்சிட்டு அவளை கழட்டி விட்டுறணும். ஸ்வீட் ட்ரீம்ஸ். நீ கனவுல கூட நினைக்காத ட்விஸ்ட நாளைக்கு பார்க்க போற. என்ன ராம், உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பா போயிட்டு இருக்கு சார். ஆனா மயிலும் குருமூர்த்தியும் கத்துற சத்தம் என் காதலியே வேலையே. நீ எதுவும் வலிக்காம அடிக்கிறியா? அப்படிலாம் இல்ல சார். எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அக்யூஸ்ட படுக்க வச்சு அவன் நெத்தியில சொட்டு சொட்டா தண்ணி விழற மாதிரி செய்வோம். முதல்ல சிம்பிளா தான் தெரியும். போக போக அந்த வலிய வேதனையும் அவனால தாங்கவே முடியாது. நான் உங்களுக்கு கொடுக்குற டார்ச்சரும் அதே பேட்டர்ன்ல தான் சார் இருக்கும். இவனை சமாளிச்சிடலாம் தான் ஆரம்பத்துல நினைப்பாங்க. அவங்களுக்கே தெரியாம லெவலை ஏத்திக்கிட்டே வந்து இவங்கிட்ட வேலை செய்ய முடியாதுங்கிற கண்டிஷனுக்கு வர வச்சிருவேன். அதான் எங்களுக்கு வேணும் ராம். காக்கி யூனிஃபார்மை கழட்டி வீசிட்டு இனிமே இந்த வேலையை வேணான்னு அவங்க தெரிச்சு ஓடணும். கண்டிப்பா ஓட விட்டுலாம் சார். ஆனா இதுல எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. சித்திரவதை பண்றதுல எனக்கு ஆம்பளை பொம்பளை வித்தியாசம்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே அப்ரோச் தான். ஆனா மயில் விஷயத்துல என்னால அப்படி இருக்க முடியல சார். அதான் ஏன்னு கேக்குறேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். என் முத வைஃப் இறந்து 2 வருஷம் ஆச்சு. இன்னும் நான் சிங்கிளா தான் இருக்கேன். அப்பப்ப டெம்பரரியா யாராவது வந்துட்டு போறாங்க தான். ஆனா நிரந்தரமா செட்டில் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் சார். புரிஞ்சிருச்சு ராம். நீ அந்த மயில கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற. அதுக்கு நாங்க அர்ச்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிற. அப்படித்தானே? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ராம்? மயில் தான் எங்களுக்கு மெயின் டார்கெட். குருமூர்த்தி எல்லாம் செகண்டரி தான். அவளை வேலையை விட்டு காலி பண்ண சொன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நிக்கிற. இதுதான் நீ எங்களுக்கு காட்டுற விசுவாசமா? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவ நிச்சயமா போலீஸ் வேலையில இருக்க மாட்டா. அதுக்கு நான் கேரண்டி சார். ஐபிஎஸ் ஆகணுங்கிற கனவோட அலையிற அவளை என் பொண்டாட்டியாக்கி வீட்லயே அடக்கி வைக்க போறேன் சார். அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் ராம். எனக்கும் தெரியும் சார். அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க மட்டும் எனக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தா போதும். இல்ல ராம், எங்க பிளான் அது இல்ல. கொஞ்சம் இருங்க. அதான் ராம் ஆசைப்படுறான்ல, அனுபவிக்கிட்டோம். நாம அதை ஒண்ணும் தடுக்க வேண்டாம். ஆனா நாம கொடுத்த வேலை அதத்தான் முடிச்சு தரேன்னு அவனே சொல்றான்ல. அவ காக்கி யூனிஃபார்மை கழட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவனே சொல்றான். அதுல என்ன பிரச்சனை இருக்கு நமக்கு? ராம், உனக்கு கிரீன் சிக்னல் நான் கொடுக்கறேன். நீ நினைச்சது பாசிட்டிவா முடியறதுக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். என்ன சொல்ல போறீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். மைண்ட் இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு சார்.
சார் தான் இன்னும் சமாதானம் ஆகல போல இருக்கு. அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு. ம், தேங்க்ஸ் சார். நான் வரேன் சார். வரேன் சார். ஏன் தம்பி இப்படி பண்ணீங்க? எதுக்கு அவனுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க? காரணமா தானே, ராம் ஒரு சைக்கோண்ண. அவன் பொண்டாட்டி எப்படி செத்தானு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. மூணாருக்கு ஜோடியா போயிட்டு அவன் மட்டும் தனியா வந்தான். கேட்டா கால் வழிக்கு மலையில இருந்து விழுந்துட்டான்னு சொன்னான். அவன் டார்ச்சர் தாங்க முடியாம தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாளா இல்ல அவனே தள்ளி விட்டு கொண்டுட்டானான்னு தெரியல. இந்த மாதிரி சைக்கோவை கட்டிக்கிறது தான் மயிலுக்கான சரியான தண்டனை. கொன்னுட்டா ஒரு நிமிஷத்துல அவ வேதனை முடிஞ்சிருக்கணும். ஆனா ராம கல்யாணம் பண்ணிக்கிறது ஆயுள் தண்டனை மாதிரி. அவன் கிட்ட மாட்டி அவ சித்திரவதை அனுபவிக்கிறத நம்ம பார்த்து பார்த்து ரசிக்கலாம். இப்ப சொல்லுங்கண்ணே, நான் எடுத்த முடிவு கரெக்ட் தானே? நான் தான் கூட இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? நீ போலீஸ்காரிடி. ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் டிராமா போட்டு உனக்கு பழக்கமா இருக்கும். ஆனா எனக்கு இதெல்லாம் புதுசு, டென்ஷனாவும் இருக்கு. பரிசோதனையில ஏமாந்து உன்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேனோன்னு தோணுதுடி. ஐயோ புலம்பாதடி. இங்க நம்ம ரொம்ப நேரம்லாம் இருக்க போறது கிடையாது. உன் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்தா நீ கேஷுவலா பேசிட்டு இருப்பல்ல, அதே மாதிரிதான் அவன் வந்ததும் நீ பேசிட்டு இருக்க போற. நான் உனக்கு பின்னால உட்காந்துக்கிட்டு அக்காவுக்கு வீடியோ கால் பண்ணி நான் அவனை காமிப்பேன். அக்கா அவன் தானு கன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிடி ப்ளீஸ். செல்வி, சொல்லும் போது உனக்கு இதெல்லாம் பெருசா தெரியும். ஆனா இதெல்லாம் ஜஸ்ட் 2-3 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். அந்த 2-3 நிமிஷம் மட்டும் நீ அவன்கிட்ட சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்தா போதும். இங்க பாரு, நீ என்ன நம்பி வா. உன் மேல ஒரு சின்ன கீறல் கூட விழாம நான் பாத்துக்கிறேன். போன கூட இதுதான் செல்வி அவன் சொன்ன டேபிள். சரியா? நீ இதுல உட்காந்துக்கோ. நான் உனக்கு பின்னால இருக்க டேபிள்ல தான் உட்காந்துருக்கேன். நான் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீ போன்ல ஃபாலோ பண்ணிக்கோ. சரியா? சரி, நீ உட்காரு. ஓகே. சொல்லு செல்வி. இன்னும் ஏன்டி அவன் வரல? அவன் சொன்னது இந்த டேபிள் தானே? ஆமாண்டி, அதுதான். அவன் சொன்ன டைமுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள அவன் கண்டிப்பா வந்துருவான். கொஞ்சம் வெயிட் பண்ணு. புதுசா ஒரு ஏஞ்சலை பார்க்க போறோம்னு சந்தோஷமா வந்தேன். இந்த போலீஸ்காரங்களை பார்த்ததும் எல்லாம் புஸ்ஸுன்னு இறங்கிடுச்சு. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஏன் போலீஸ் இங்க வந்திருக்கு?
ஹலோ அந்த பொண்ணு நான் கூப்பிடுறதுக்காக காத்திருந்த மாதிரி உடனே என்னை மீட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டான். ஆரம்பத்துல இருந்து அதுவும் ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்கு. ஏதோ தப்பா இருக்கேன்னு மனசுல ஒரு அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. மனசோட எச்சரிக்கையை மீறி போறது தப்பாயிடும். இப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவேன். அவன் சொன்ன நேரம் வந்துருச்சு, இன்னும் அவனை காணுமே. ஒரு பொண்ணு பார்க்க போறோம்னா அவன் தான் முன்னாடி ஓடி வருவான். ஆனா அவன் வர அறிகுறியே இல்லையே. ஒருவேளை என் மேல சந்தேகம் வந்துடுச்சா? என்னடி இன்னும் காணோம்? டைம் வேற ஆயிடுச்சு. ஏன் வரலன்னு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொடுங்க. தேங்க்யூ. குடி. அஞ்சு நிமிஷம்னு சொல்லிட்டு இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன் இன்னும் வரலன்னு மெசேஜ் பண்ணிருக்கானு பாரு. இரு பாக்குறேன். இல்லடி. ஒரு மீட்டிங்னா கரெக்ட் டைமுக்கு வர வேண்டாமா? இதுக்கு மேல அவன் வருவான்னு எனக்கு தோணல. நம்ம கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணடி. அவன் ஏன் வரலன்னு நம்ம காரணத்தை தெரிஞ்சுக்கணும்ல. நான் அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு செக் பண்ணி பாக்குறேன். ஹாய், எங்க இருக்கீங்க? சாரி, நான் இன்னைக்கு வரல. நம்ம மீட்டிங்க கேன்சல் பண்ணிக்கலாமா? காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னவோ எனக்கு சரியா படலங்க. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பொண்ணு மாதிரி சாட் பண்ணி யாரோ உங்களை ஏமாத்துறதா நினைச்சிட்டீங்களா? அப்படி இல்ல. பொதுவா ரொம்ப க்ளோஸா சாட் பண்ற பொண்ணுங்க கூட நேர்ல பார்க்கலாம்னு சொன்னா யோசிப்பாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க நாளைக்கு ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொன்னதுமே ஓகே சொல்லிட்டீங்க. அது எனக்கு வித்தியாசமாவும் உறுத்தலாவும் இருந்துச்சு. நம்ம மீட்டிங்கே குழப்பத்தோட நடக்க வேணாம்னு நினைச்சேன். சாரி. இதை நீங்க முதல்லயே சொல்லியிருக்கலாம். ஹோட்டலுக்கு வந்து வெயிட் பண்ணி நீங்க ஏன் வரலன்னு கேட்டதுக்கு அப்புறம் இதையெல்லாம் சொல்றீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க எந்த அளவுக்கு மதிக்கிறீங்கன்னு இதுலயே புரிஞ்சிருச்சு. உங்களை பார்க்க உடனே ஓகே சொன்னது என்ன மாதிரியே ஒரு ரசனையான ஆளை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல தான். இந்த தப்பான புரிதலோட இந்த உறவை நம்ம கண்டினியூ பண்ண வேண்டாம். குட் பை. ஒரு நிமிஷம் டி. அவனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப ஏன்டி இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புற? அவனுக்கு என் மேல ஏதோ சந்தேகம் வந்துருச்சுடி. அதான் என்ன பாக்குறத அவன் அவாய்ட் பண்ணிருக்கான். என்ன போய் இப்படி தப்பா நினைச்சிட்டீங்களே. உங்களை நான் பார்த்தே ஆகணும்னு நான் உருகி வழிஞ்சு மெசேஜ் அனுப்புனேன்னு வை. அவனுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுடி. இந்த உறவையே முடிச்சுக்கலாங்கிற மாதிரி நான் கோவமா மெசேஜ் அனுப்புனேன்னு வை. அவனுக்கு அப்படியே பதறும். ஐயோ, நம்ம சந்தேகத்தால ஒரு அழகிய மிஸ் பண்ணிட்டோமேன்னு அவனும் சமாதானப்படுத்த நம்ம கிட்ட வருவான். இதெல்லாம் இந்த மாதிரி உமனைசரோட சைக்காலஜி. இதுக்கு அவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றான்னு பார்க்கலாம். என்ன இப்படி மெசேஜ் அனுப்பியிருக்கா? அவளை சந்தேகப்பட்டது தப்போ
இப்பவே அவளை கூல் பண்ற மாதிரி ஏதாவது மெசேஜ் அனுப்பலாமா? வேண்டாம். அவ இப்போ கோவத்தில் தான் இருப்பான். என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டான். அவளை சமாதானம் பண்ற படலத்தை ராத்திரி பார்த்தோம். இதை விட பெரிய கோவத்தையெல்லாம் சமாளிச்சிருக்கோம். இதை சமாளிக்க முடியாதான்?